எந்த ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை குக்கிங் எதனா ஒன்று செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய கன்சல்ட் பண்ணுவேன் எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அத்தைக்கிட்டேயும். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணாமல் நம்மளே செய்யணும் அப்படி செஞ்சது தாங்க இந்த சுழியுமே. என் பிள்ளைங்க ரொம்ப நாளாக இந்த சுழியும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் நினைட்டேன் அது தீபாவளிக்கு தான் செய்யணும், இப்போலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளாக ஒதுக்கி வச்சுட்டேன். இருந்தாலும் என் பிள்ளைங்க எனக்கு விட்ற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு அதை நல்லா வேகவும் வச்சுக்கிட்டேன். வேக வச்சுட்ட பிறகு என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாசிப்பருப்பை மட்டும் தனியாக அரைச்சிட்டு இந்த வெள்ளைப்பாகில் போட்டு மிக்ஸ் பண்ணேன். அப்பயும் அது கெட்டியாக வர மாதிரியே இல்லை. நானும் ரொம்ப நேரமாக இப்படி அப்படியும் புரட்டி பார்க்குறேன், ஒன்றும் கெட்டியாகல. மறுபடியும் அந்த வெள்ளைப்பாகோடு மிக்ஸ் பண்ண அந்த பாசிப்பருப்பை மறுபடியும் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் ஆற வச்சுட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சுழியும் போட்டு முடிச்சிட்டேன். இவ்வளோ ஒருத்தரும் கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. அந்த சுழியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த பூரணம் எதுவுமே வெளியே வரல. ஆனால் இவ்வளோ ஒருத்தரும் செஞ்சு என் கிச்சனை பாழாக்கிட்டேனே.